ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சூப்பர் அண்ட் டேஸ்டியான அதே சமயம் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஹோம்மேட் பீஸா பண்ண போகிறோம். அதுவும் எந்த விதமான மாவை சேர்க்காமல். மாவே இல்லாமல் பீஸா பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியும். அது ரொம்ப ஹெல்த்தியாகவும் ப்ரோட்டீன் ரிச்சாகவும் நம்ம பண்ணலாம். இதுக்கு 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பை ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். இப்போ இது கூட 2 பச்சை மிளகா, 3 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி எல்லாம் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் குறைவாக சேர்த்து நல்லா மிக்சர் ஜாரில் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதை வச்சு தான் நம்ம பீஸாவோட பேஸை வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து நல்லா நான் வந்து அரைச்சி எடுத்துட்டேன். இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இது கூடயே கொஞ்சமாக உப்பு, மிளகுத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது பருப்பு அப்படின்றதுனால கண்டிப்பாக பெருங்காயத்தூள் நம்ம ஆட் பண்ணணும். அண்ட் சின்ன குழந்தைங்கள்லாம் சாப்பிடும் பொழுதும் இருக்கட்டும், பெரியவங்க சாப்பிடும்போது நல்லா டைஜஷனுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் உப்பு, மிளகுத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த டோவை வந்து நல்லா கலந்து எடுத்துடலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு நான்ஸ்டிக் பேனாக இருந்தாலும் சரி, இல்லை தோசைக்கல்லாக இருந்தாலும் சரி, ஊத்தாப்பம் மாதிரி நம்ம தவாவில் வந்து சுட்டு எடுக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னாலே சூப்பர் அண்ட் டேஸ்டியாக வந்து பீஸா வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அண்ட் இதுக்கான வெஜ்ஜஸ் ஃபுல்லாகவே கட் பண்ணி ரெடியாகவே இருக்குது. அண்ட் இது கூட நீங்கள் ஹோம்மேட் கெச்சப் கூட யூஸ் பண்ணுங்கள். ஹோம்மேட் கெச்சப் எப்படி செய்கிறதுன்னு டவுட்டாக இருந்தால் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதோட லிங்கையுமே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். இதில் லைட்டாக அந்த டோவை சேர்த்துட்டு ஊத்தாப்பம் மாதிரி நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். லைட்டாக சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா கீழே வந்து அந்த லேயர் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நான் லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்கள் தோசைக்கல்லாக இருந்தால் மேலே ஒரு மூடி போட்டு கவர் பண்ணுங்கள். லைட்டாக வெந்ததுக்கப்புறம் சைடில் ஃபுல்லாக பட்டர் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அண்ட் திருப்பி போட்டு ஒரு செகண்டில் எடுத்துட்டு நம்ம தோசையோட அடிப்பகுதியை மேலே இருக்கிற மாதிரி திருப்பிக்கணும். இப்போ ஒரு ஃபோர்க்கு வச்சுட்டு எல்லா சைடுமே நல்ல ஹோல்ஸ் வந்து நம்ம வந்து ஏற்பாடு பண்ணிட்டோம் அப்படின்னா இது நம்ம போடக்கூடிய கெச்சப் வந்து உள்ளே ஃபுல்லாக நல்லா இறங்கும். அதனால நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஃபோர்க்கை வச்சு நல்லா குத்தி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதுக்கு மேலே ஹோம்மேட் கெச்சப்பை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட இந்த பீஸா பண்ணுறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் போதும். சூப்பராக அண்ட் ஹெல்த்தியாக ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு பீஸாவை நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம். அண்ட் கிட்ஸ் எல்லாம் நம்ம பீஸா கேட்டால் கண்டிப்பாக நோ சொல்லாதீங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ இதுக்குள்ளே நான் வந்து ஹோம்மேட் கெச்சப் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து லேயராக நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மொசரல்லா சீஸ் வந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் சீஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நல்லா பாயில் பண்ணியிருக்கக்கூடிய கானை வந்து சேர்த்துட்டு இது கூட வெங்காயம், குடமிளகாய், தக்காளி எல்லாமே அழகாக கலர்ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 100 கிராம் பாசிப்பருப்பில் எனக்கு 2 டோ வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குவான்டிட்டியை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுட்டு எத்தனை பேர் உங்கள் வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாசிப்பருப்பை கூட்டிக்கோங்க, குறைச்சிக்கோங்க. இந்த 2 டோ பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அண்ட் வந்துட்டு நல்லா சாப்பிட்ட ஒரு திருப்தியுமே வந்து கிடைக்கும். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்லா வெஜ்ஜஸ் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே நல்லா தாராளமாக மொசரல்லா சீஸை வந்து மலைச்சாரல் மாதிரி வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ மறுபடியும் நீங்கள் தோசைக்கல் கூட எடுத்துக்கலாம், இல்லை நான்ஸ்டிக் தவா கூட எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் நான்ஸ்டிக் பேனில் தான் வைக்க போகிறேன். மேலே போட்டு மூடக்கூடிய லெட் இருக்குது இல்லையா, அந்த லெட்டில் ஒரு ஹோல் இருக்கும். அதை வந்து ஒரு டிஷ்யூ வச்சு நீங்கள் வந்துட்டு கவர் பண்ணிவிடுங்க. இப்போயுமே நம்ம லோ ஃப்ளேமில் ஒரு 5 to 6 மினிட்ஸ் வச்சோம் அப்படின்னாலே அந்த சீஸ் எல்லாமே நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம அழகாக பிளேட் பண்ணிவிட்டு நமக்கு மேலே வந்து ஒரிகானோ, சில்லி ஃப்ளீக்ஸ், பெப்பர் இந்த மாதிரி நீங்கள் வந்து வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல கலர்ஃபுல்லான பீஸா வீட்லேயே நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக யாரும் நம்ப மாட்டாங்க. நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரை பண்ணோம், இல்லை யாராவது கெஸ்ட்டுக்கு வந்து புதுசாக நீங்கள் வீட்டிலே பண்ணணும் அப்படின்னா இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பாசிப்பருப்பில் வச்சு பண்ணக்கூடிய இந்த பீஸா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் கண்டிப்பாக சாப்பிடலாம். இப்போ நான் வந்து வீட்டிலே எடுத்துருக்கக்கூடிய சில்லி ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு மேலே லைட்டாக பெப்பர் வந்து போட்டுக்கிறேன் ஸ்பைசினஸ்க்காக. இதை நல்லா அழகாக நம்ம வந்துட்டு கட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஃபில்லிங் அண்ட் டேஸ்டியாகவே இருக்கும். இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்துட்டு செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸாக வந்து கொடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எல்லாமே நான் கூடிய சீக்கிரம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.